ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டைம் ஃபார் கிரேட்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளுடைய தொடக்கத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ நம்மளுடைய நாள் முழுவதும் அதே போலவே இருக்கும். சோ இதுக்காகத்தான் ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் இருப்பது ரொம்பவே முக்கியம். சில பேருக்கு இந்த மாதிரி சொன்னா பிடிக்காது, ஆனா ஒரு நியூரோ பயாலஜிஸ்ட் இத நிஜம்னு சொல்றாரு. அவர் பேரு தான் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன். இவர் ஒரு அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ரிசர்ச்சர் அண்ட் ப்ரொஃபசர். இவர் நியூரோ சயின்ஸ்க்கு ரிலேட்டடான ரிசர்ச்சர்ஸ் நிறையவே பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு மனுஷனோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக என்ன செய்யணும் சில ஸ்டடிஸ் கூட பண்ணிருக்காரு. ஆனா எனக்கு பர்சனலா இன்ஸ்பைரிங்கா இருந்தது இவர் சொன்ன ரொட்டீன்ஸ். யாராவது ஹெல்த்தியா ப்ரொடக்டிவா இருக்க என்ன மாதிரியான ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டா இவர் சொன்ன விஷயங்களை ஹைலைட்னு சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இவர் சொன்ன மார்னிங் ரொட்டீன்ஸை பத்தி தெரிஞ்சுப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதன் கூடவே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்க லைக்ஸ் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரும். ஆண்ட்ரூ ஹியூபர்மன் இவருடைய மார்னிங் ரொட்டீன்ல தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா வியூ மார்னிங் சன்லைட். இந்த மார்னிங் சன்லைட் நம்மளுடைய எனர்ஜியை, நம்மளுடைய மூட் அண்ட் நம்மளுடைய மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டியை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம எப்ப மார்னிங் வெளியே வந்து சன்லைட்டை பார்ப்போமோ நம்மளுடைய பாடியில நியூரோ பயாலஜிக்கல் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் அதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மார்னிங் எழுந்த ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் சன்லைட்ல இருக்கணும். சன்கிளாசஸ் யூஸ் பண்ணாம சன்லைட்டை பார்க்கறதுனால சர்க்கேடியம் கிளாக், நம்மளுடைய இன்னர் கிளாக் அலர்ட்டா வேலை செய்யும். இந்த சர்க்கேடியம் கிளாக்க பத்தி நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்ச நேரத்துக்கு தூங்குவோம். சில பேரு நைட் 9 o'clock படுத்துப்பாங்க அண்ட் மார்னிங் 5க்கு எழுந்துப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் நைட் 12 மணிக்கு படுப்பாங்க, மார்னிங் 8 o'clock எழுந்துப்பாங்க. அண்ட் இதே விதமா சில பேருக்கு கரெக்டா 2 மணிக்கு பசிக்கும் அண்ட் சில பேருக்கு 12 மணிக்கு பசிக்கும். சோ நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்னர் கிளாக் இருக்கும். அண்ட் அந்த இன்னர் கிளாக் சொல்ற விதமா தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். நம்ம எழுந்த ஃபர்ஸ்ட் ஹவர்ல நம்ம சன்லைட்டை பார்த்தா அந்த மார்னிங் லைட்டை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய இன்னர் கிளாக்கான சர்க்கேடியம் கிளாக் அலர்ட் ஆகும். அண்ட் நைட் நம்ம கரெக்டா தூங்குறதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணும். அது மட்டும் இல்லாம கரெக்டா சரியான டைம்க்கு பசிக்கிறது, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சர்க்கேடியம் கிளாக் தான் பண்ணும். சோ மார்னிங் எழுந்த உடனே சன்கிளாசஸ் ஏதோ யூஸ் பண்ணாம சன்லைட்டை பாருங்க. அண்ட் அதன் கூடவே நம்மளுடைய கண் வலிக்கிற விதமா சன்லைட்டை பார்க்க கூடாது. சன்லைட் ரொம்ப அதிகமா இருந்தா கண்ணை பிளிங்க் பண்ணிக்கிட்டு சன்லைட்டை பார்க்கணும். இத ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணா போதும். ஒருவேளை நீங்க அர்லி மார்னிங் 4 இல்ல 5க்கு இல்லனா நீங்க இருக்கிற ஏரியாவுல அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லனா அதுக்கு ஆண்ட்ரூ சொல்றது என்னன்னா உங்களுக்கு சன்லைட் இல்லனா கூட நீங்க ஆர்டிபிஷியல் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும்னு. உங்க வீட்ல இருக்கிற லைட்ஸை ஆன் பண்ணி பாருங்க. எதுக்குன்னா நம்மளோட இன்னர் கிளாக்கு வெளிச்சம் தேவை. அது எதுவா இருந்தாலும் சரி, ஆனா நேச்சர் சன்லைட்னா ரொம்பவே நல்லது. ஒருவேளை அது இல்லனா ஆர்டிபிஷியல் லைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட டைம் இருந்தா வாக்கிங் பண்ணிக்கிட்டே சன்லைட்டா பாருங்க. உங்க டே சூப்பரா ஸ்டார்ட் ஆகும் அண்ட் டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நெக்ஸ்ட், ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நம்ம தண்ணி நல்லா குடிக்கணும். ஒரு நாளோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ட்ரிங்க் இந்த வாட்டர். ஆனா மார்னிங் நம்ம அந்த அளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டோம். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் நம்ம ஸ்லீப் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆயிடும். அதுக்கு தான் மார்னிங் வாட்டர் குடிக்கணும். எழுந்த உடனே முதல்ல தண்ணி குடிச்சா நம்மளோட மைண்டுக்கு அது ரொம்பவே நல்லது. தூங்குறதுக்கு முன்னே ஒரு கிளாஸ் வாட்டர் இல்ல ஒரு பாட்டில்ல வாட்டர் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்குங்க. இதனால நீங்க காலையில தூங்க எழுந்த உடனே தண்ணி குடிக்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட், டிலே யுவர் காஃபி. மார்னிங் எழுந்த உடனே நம்மளுக்கு இருக்கிற பழக்கம் காஃபி. முக்கியமா உங்களுக்கு ஆஃப்டர்நூன்ஸ்ல மட்டும் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அப்ப இந்த பாயிண்ட கவனமா பாருங்க. நம்மளுக்கு மத்தியானம் ஆனதும் தூக்கம் வர்ற விதமா இல்ல டயர்ட் ஆகிறதுக்கான ரீசன் அடினோசின். அடினோசின் என்ற ஹார்மோன் இது ஒரு நியூரோ கெமிக்கல். இது என்ன பண்ணும்னா நம்ம தூங்காம இருக்கிற நேரத்துல இந்த அடினோசின் கெமிக்கல் நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும். அண்ட் பிறகு இது நம்மளுக்கு தூக்கம் வர விதமா பண்ணும். மார்னிங் எழுந்ததுல இருந்து இந்த அடினோசின் நம்மளோட பாடியில டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம வாக்கிங் பண்ணாலோ இல்ல எக்ஸசைஸ் பண்ணாலோ இந்த அடினோசின் டெவலப் ஆகிறது குறையும். ஆஃப் கோர்ஸ் காஃபி குடிச்சா கூட இந்த அடினோசின் குறையும்னு சொல்றாங்க. ஆனா கெஃபைன் என்றது நம்மளோட பாடிக்குள்ள இருக்கிற அடினோசினை குறைக்காது, ஜஸ்ட் பிளாக் பண்ணும், அவ்வளவுதான். எப்போ இந்த கெஃபைன் என்றது நம்மளோட பாடியில இருந்து வெளியே போயிடுமோ அப்ப வரைக்கும் கண்ட்ரோலா இருந்த அடினோசின்ல சடன் ஸ்பைக் வந்துரும். அதனால நம்மளுக்கு தூக்கம் வருது இல்ல டயர்ட் ஆகுற விதமா இருக்கும். சோ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறத டிலே பண்ணணும். வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அண்ட் அடினோசினை குறைச்சுக்கோங்க. சோ இந்த மார்னிங் ரொட்டீன்ல நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது 1 to 2 hour காஃபியை டிலே பண்ணணும். சோ
கெஃபைனை டிலே பண்ணணும், அடினோசினை குறைக்கணும் அண்ட் அதன் கூட எக்ஸசைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சேலஞ்சிங் டாஸ்க். நம்ம எல்லாரும் செய்யற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் மொபைலை பார்ப்போம், டைம் பார்ப்போம், நோட்டிபிகேஷன்ஸ் பார்ப்போம் அண்ட் ஸ்லோவா மொபைல்லயே 30 minutes to 1 hour ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். மார்னிங் ரொட்டீன்ஸ்ல கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடாத ஒரு வேலை இருக்குதுன்னா அது மொபைல் பார்க்கிறது. சோ இந்த மொபைலை பார்க்கிறது 2 hours டிலே பண்ணணும். இமெயில்ஸ் இல்ல மெசேஜஸ் இல்ல நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்காம இருக்க உங்க மொபைலை பெட்ரூம்ல இருந்து தூரமா வச்சிருங்க. சோ இதுல இருந்து தப்பிக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ஹார்ட் சேலஞ்சிங் டாஸ்கை நம்ம மார்னிங்ல செய்யணும். நம்ம எப்போ இந்த விதமான ஹார்ட் டாஸ்க் பண்ணுவோமோ அப்ப நம்ம போன் டிஸ்ட்ராக்ஷன் நம்மளே ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணுவோம். இதனால என்ன ஆகும்னா நம்ம அந்த நாள் ஃபுல்லா அதிகமா போன் பார்க்க மாட்டோம். சோ அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஹேவ் a consistent workout routine. ஆண்ட்ரூ ஹியூபர்மேனுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் இருந்தது அண்ட் பாஸ்ட் 30 இயர்ஸா ஆண்ட்ரூ அதே ஒர்க் அவுட் ரொட்டீனுக்கு ஸ்டிக் ஆயிருந்தாரு. ஆண்ட்ரூ ஒர்க் அவுட் ரொட்டீன் என்னன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ட்ரைனிங்ஸ் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் டே ரெஸ்ட் எடுப்பாரு, இல்ல மூட் நல்லா இருந்துச்சுன்னா கார்டியோ எக்ஸசைஸ் இல்ல ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ் பண்ணுவாரு. இவர் வெயிட் ட்ரைனிங்க்கு முன்னே 10 minutes வார்ம் அப் செஞ்சு தென் 40 to 50 minutes ஃபுல் வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுவாரு. அண்ட் இந்த ஒர்க் அவுட்ஸ்ல முக்கியமா அவர் செய்யறது போன் கிட்ட இருந்து அவர் தூரமா இருப்பாரு. சோ நம்ம கூட ஒரு கன்சிஸ்டன்ட் ஒர்க் அவுட் ரொட்டீனை ஒன்னு செட் பண்ணிக்கணும். வாக்கிங் இல்ல ஜிம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்ன 1 hourக்கு செட் பண்ணிக்கிட்டு அதை கன்சிஸ்டன்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்ப நம்ம மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவோமோ நம்மளுடைய பாடி அந்த நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் டூ யோகா நித்ரா. ஒர்க் அவுட் பண்ண பிறகு ஆண்ட்ரூ அவருடைய ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துப்பாரு. ஓட்ஸ், ஃப்ரூட்ஸ், புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்பாரு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மீல் முடிஞ்ச பிறகு 30 minutes அவருடைய ஒர்க்க பாப்பாரு. மெயில்ஸ் பாக்குறது, மெசேஜஸ்க்கு ரிப்ளை கொடுக்கிறது இதெல்லாம் இந்த 30 minutesல பண்ணுவாரு. நெக்ஸ்ட் இந்த 30 minutes ஸ்மால் ஒர்க் பண்ண பிறகு ஆண்ட்ரூ இந்த யோகா நித்ராவை பிராக்டிஸ் பண்ணுவாரு. அதாவது ஒரு மெடிடேஷன் டைப் மாதிரி ஒரு நாப் எடுப்பாரு. இந்த நாப் ஒரு 10 to 30 minutes இருக்கும் அண்ட் அதனால அவர் ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. இந்த நாப் எடுக்கிறது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, அப்போ பல டிஸ்டர்பன்ஸ் வருமா. பட் இந்த மார்னிங் நாப்ஸ் எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். பர்టిక్యులரா ஆஃப்டர்நூன் ஒரு 2-3க்கு வர டயர்ட்னஸ் ரொம்பவே குறையும். அவர் ஒபினியன் படி ஒரு டேவோட ரொம்பவே டிஃபிகல்ட் டைம் ஆஃப்டர்நூன் 2 இல்ல 3க்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்துல நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி டபுள் ஆகும் அண்ட் அந்த டைம்ல நம்மளுடைய மேக்ஸிமம் ஒர்க் முடிச்சிட்டோம்னா ஈவினிங் இன்னும் ஹாப்பியா இருப்போம். சோ அதுக்கு மார்னிங் நாப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இது ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் ரொட்டீன். நீங்க இத நல்லா அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா நேச்சர் லைட்டுக்கு நல்லா எக்ஸ்போஸ் ஆகிறது, கெஃபைனை டிலே பண்றது, ப்ராப்பர் ஹைட்ரேஷன்ல இருக்கிறது, நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிடுறது, நல்லா ஒர்க் அவுட் செய்யறது, சோஷியல் மீடியா அண்ட் மொபைலை குறைச்சிக்கிறது, இப்படி இந்த மாதிரியான திங்ஸை பேஸ் பண்ணி இவருடைய மார்னிங் ரொட்டீன் இருக்கு. ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் ரொம்பவே ப்ரொடக்டிவா இருப்பாரு அண்ட் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த மார்னிங் ரொட்டீன். நான் பர்சனலா இந்த ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் மார்னிங் ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா மார்னிங் எழுந்த உடனே நல்லா தண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணணும். அடுத்ததா ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனை செட் பண்ணிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணணும். பை த டைம் பாத்தீங்கன்னா நம்ம எழுந்து 1 to 2 hours ஆயிருக்கும். இப்போ நம்ம காஃபி குடிக்கலாம். அதன் பிறகு ஒரு ஹார்ட் சேலஞ்சிங் டாஸ்கை எடுத்துக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபைனலா ஒரு நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அண்ட் 30 minutesக்கு இமெயில்ஸை பார்க்கறது, மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்றது அண்ட் டேயோடைய ஃபுல் பிளானை செஞ்ச பிறகு ஒரு 10 to 30 minutes நாப் இல்ல மெடிடேஷன் பண்ணணும். இது ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் எனக்கு தோணுது. உங்களுடைய ஒபினியனை கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.